Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைலிட்டோ சாப்டர் 117 to 118 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா ஆபி கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருப்பான். அந்த டைம் அப்போ அந்த மிஸ்டீரியஸ் கேலும் புதுசாக ஒரு மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லியிருப்பானா. ஆனால் ஆபின்ட்டு திரும்பவும் லீயை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறதுக்காக கோயல்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பா. அவன் என்ன பண்ணுவா, சும்மா இல்லாம ஆபி கேங் கிட்டயே எல்லார்கிட்டயும் போய் டப்பார அடிச்சிருவா. சோ ஒன்ஸ் அகைன் ஆபி கேங் ஒன்னா மீட் ஆகுது லீவ் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக. ஆனா சேம் டைம் பாத்தீங்கன்னா லீவ் பிளான் பண்ணிருப்பான். அந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து 3 பேர்த்த கொண்டு வந்து இந்த கொரியாவே தலைகீழா மாத்தலாம் ஐடியால இருப்பான். இப்ப அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே ஆன்கோயில் தான் காட்டுவாங்க. ஆபி கேட்பான், சொல்லு நீயும் லீவ் ஒன்னாதான் ஒரு டைம் வேலை செஞ்சீங்க, அப்போ லீவோட சீக்கிரம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறானா, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சொல்லி ஆபி கேட்பானா. அதுக்கு ஆன்கோயில் சொல்லுவான், இல்ல நாங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப பிரைவேட்டா இருப்பான், எங்க கூட இருக்கிறவரையும் ஒரு பெட் லெவல் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கே தெரியாது. அதுக்கு ஆபின்ட்டு இல்ல வேற யோசிச்சுப்பாரு ஆன்கோயில், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அவன் கூட இத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஒரு டைம் கூட அவன் பத்தி சொன்னதே இல்லையா அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு போனா. அப்ப ஆன்கோயில் சொல்லுவா, இல்ல எனக்கு ஒரு இடம் தெரியும், அவன் நிறைய அனிமல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவான், நிறைய அனிமல்ஸ் இம்போர்ட்டும் பண்ணுவான், அது எல்லாமே பாலஞ்ச பில்டிங்ல இருக்கும், மற்றபடி எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது சொல்லுவானா. அதுக்கு ஆபி கேட்பான், உங்களுக்கு நல்லா தெரியுமா அவன் அனிமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் பண்றானா, வேற ஏதாச்சும் அந்த பில்டிங்ல பண்றான்னு தெரியுமான்னு கேட்பா. இல்ல அந்த பில்டிங் நான் போனதே இல்ல, அது ஒரு காட்டுக்குள்ள இருக்கும், அது போற வழியில பாம்பெல்லாம் இருக்கும், சோ அதிகமா போக மாட்டேன், இல்ல நான் போனதே இல்ல, செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டா வச்சிருப்பான் அவன் அப்படி சொல்லுவானா. அப்ப ஆபி சொல்லுவான், சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எதுக்கு இத்தனை செக்யூரிட்டி அங்க வைக்கணும், அவன் வேற ஏதோ பிசினஸ் பண்றான், சோ அந்த இடத்துலதான் ஏதோ ஒரு மறைக்கிறான் அவன், நம்ம அந்த இடத்துல டார்கெட் பண்ணு சொல்லுவானா. அதுக்கு ஆன்கோயில் சொல்லுவான், சூப்பர் ஐடியா ஆபி, நான் போறேன், போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன், ஓகேவா? ஆனா ஒண்ணு வச்சுக்கோ அபி, எங்க அண்ணன் மட்டும் தயவு செஞ்சு இதை சொல்லாத. அங்கிருந்து சீனை கட் பண்ணா ஆன்கோயில் தான் காட்டுவாங்க. ஆன்கோயில் அந்த பிளேஸுக்கு போயிடுவா. போயிட்டு பைனாக்குள்ள பாப்பா எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அங்க மொத்தம் ஒரு 6 பேர் இருப்பாங்க செக்யூரிட்டி. ஆன்கோயில் வழக்கு போலதான் அவ மாஸ்க் பிங்க் எல்லாம் மூஞ்சில மாட்டிட்டு டயர் மாதிரி குடுக்குன்னு ஊண்டு போயிடுவா. ஊண்டு போயிட்டு அப்ப அந்த பில்டிங்க்கு செக்யூரிட்டி நிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாய்ஸ் கேட்கும். அவங்க என்னடா இங்க சத்தம் கேட்கிற வாடாசி அங்க போய் பார்ப்பாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு நாய் பொம்மை கிடக்குமா, இவங்களுக்கு பொம்மை நல்லா இருக்கே சரி அவங்களும் எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா கைசா உள்ள போயிடுவா. உள்ள போயிட்டு கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண அமைச்சிருவா. அப்ப அங்க நிறைய சாக்கு முட்டையா கிடக்குமா, இவ போய் சாக்கு முட்டையை பிரிச்சு பாப்பா. என்னன்னு பிரிச்சு பார்த்தா குரங்கு தலைதான் இருக்கும். என்னடா குரங்கு தலை இருக்கு, சரி வேற உள்ள இருக்கான்னு பாப்பாளா. அப்பன்ட்டு அந்த அனிமல் பாடிஸ்குள்ள ட்ரக் வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. இதான் அனிமல் டிரான்ஸ்போர்ட் பண்ற சொல்லி போயில ட்ரக் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா அப்படி பார்த்துட்டு போலாம். கரெக்டான டைம் அப்போ இந்த செக்யூரிட்டி பையன் டங்ஸிக்கு வந்துருவான். உள்ள வந்துட்டு சரி சட்டை சாத்துடா அப்படின்னு சொல்லுவானா. பங்குந்து சீனை கட் பண்ணா நம்ம ஆனதான் காட்டுவாங்க. ஆண் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவன் கோச்சை பாக்குறதுக்கா போயிருப்பான். இவன் பிரிசன்ல தான் பாக்ஸிங் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் கோச்சை பாத்துக்கவே மாட்டான். திரும்ப 9 வருஷம் கழிச்சு அவன் கோச்சிட்ட போய் பேசுவான். அவன் ஆண் போயிட்டோன்னே அவன் கோச்சுட்டு எல்லாமே சொல்லிடுவான், இந்த மாதிரி டங்ஸிங்க்கு பார்த்தேன் நானு, அவன் கூட நான் ஃபைட்டுக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. கோச்சுட்டு சொல்ற கதை எல்லாம் கேட்டுட்டு, இல்ல நமக்கு என்னதான் பாக்ஸிங் சொல்லி தந்தாலும் நீ டங்ஸிக்க ஜெயிக்கவே முடியாது பாக்ஸிங்ல, அவன் ஒரு பாக்ஸிங் ஜீனியஸ், நீயும் ரெகுலரா பாக்ஸிங் பண்ணல, நீயும் பாக்ஸிங் பண்ணி 3 நாள் ஆச்சு, நானும் ஒரு ஃபைலிய கோச் தான், அப்பப்பா நான் ஒரு ஜிம் நடத்தி திரியிறேன் பொழப்புக்கு அப்படின்னு சொல்லி கோச் சொல்லுவான். அதுக்கு நம்ம பால் சொல்லுவான், கோச் மறந்துட்டீங்களா, என் பேர் என்ன, இந்த ஃப்ரீக் ஆன், நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ற மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லுவானா. கோச் அதுக்கு சிரிச்சுட்டு, சரி கிளவுஸை கொண்டு வந்தியா நீ. இப்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணா டைவானோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவன்ட்டு நம்ம டைவானையும் காத்தாக்கானையும் பார்த்து கேட்பாங்க, உண்மையானே என்கிட்ட நீ கத்துக்கணும் ஆசைப்படுறியா சொல்லி காத்தாக்கான பார்த்து கேட்பானா. அது காத்தாக்கான்னு சொல்லுவான். ஆமா, இந்த டைவான் சொன்னாரு, நீங்க தான் இந்த கொரியாலே பெஸ்ட் மாஸ்டர், ஆமா, சோ உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும் ஆசைப்படுறேன், அதுக்கு உங்களுக்கு இன்னொரு டைவன் மட்டும் தெரியுமா இல்ல கரெக்டா ஏதாச்சும் தெரியுமா மாஸ்டர் சொல்லி கேட்பானா. நம்ம டைவன் அவனோட அப்பா என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டைல அவன் நெஞ்சோட சேர்த்து ஒரு ஷாட் அடிச்சிருவான். அவன் பாந்துட்டு போய் கீழே விழுந்துருவான். இப்பதான் ரிவீல் பண்ணுவாங்க, இந்த டைவானோட அப்பான்ட்டு டைகுண்டோ மட்டும் கிடையாது, யுகுசு கராத்தே ஸ்டைல்ல 9th கிரேட் வரைக்கும் முடிச்சுக்கிறான். இதுல டைவான் அப்பன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் பேர் என்ன பாத்தீங்கன்னா ஆன்சு, நம்ம மாஸ்டர் ஆன்சுன்னே சொல்லிக்கலாம். டைவான்ட்டு காத்தக்காரன்ட்ட பார்த்தல டைனாவோட பவரை, டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா,
உனக்கு சீக்கிரம் சொல்லி தருவாரு. அது சொல்ல மாட்டேன், ஃபீஸ் வந்து டபுள் சார்ஜ், உனக்கு டைம் நார்மல் சார்ஜ், கராட்டாக்குள்ள டபுள் சார்ஜ், புரியுதுல அப்படின்னு காத்தா கான்டெஸ்ட் இருப்பான். உடனே வந்துட்டு மாஸ்டர் ஆன்சர் வந்துட்டு நீ என்னதான் பேசினா கமிஷன் 10% தான்டா தருவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அவன் பையனை. ஆபி கம்பெனில இருக்கவங்க அவங்க மாஸ்டர் நோக்கி போய் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண போயிட்டாங்க. நம்ம ஆபிக்கு தான் விலக்கி வச்சு விட்டாங்க. இப்போ அங்கிருந்து சீனை கட் பண்ணா ஆபியோட ஆபீஸ் தான் காட்டுவாங்க. ஆன்கோயில்ட்டு அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து ஆபிட்ட காட்டுவான். ஆபி பார்த்தா ஷாக் ஆயிடுவான். ஆன்கோயில் சூப்பர், எப்படி கலக்கிட்ட நீ, எப்படி நீ வீடியோ எடுத்தனா நம்பவே முடியல. இப்பதான் நம்ம காட்டுவாங்க ஆன்கோயில் எப்படி தப்பிச்சான்னு. இவன் என்ன பண்ணிப்பா பாத்தீங்கன்னா சாக்கு மூட்டைக்குள்ளேயே போய் இவனு ஒழிஞ்சுக்குவா. அந்த குரங்கு நாட்டத்துல அந்த செக்யூரிட்டி டங்ஸிக்கும் அந்த மாதிரி கிளம்பிருப்பான் ரொம்ப நாறுதுன்னு. சோ அந்த கேப்ல வந்துட்டு நம்ம ஆன்கோயில் தப்பிச்சுட்டா. இந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு நேரம் ஆபி வந்துட்டு அந்த மினிஸ்டர் பார்க்கதான் போவான். அந்த மினிஸ்டர் வந்துட்டு அந்த எவிடன்ஸ் பார்த்துட்டு இருப்பானா. அப்ப பார்த்துட்டு சொல்லுவான், இது எவிடன்ஸ் தான், ஆனா இது எவிடன்ஸ் கிடையாது, இது வேஸ்ட் அப்படி சொல்லுவானா. இதை கேட்டோன்னு ஆண்களுக்கு கடுப்பாயிருவான். டே அதை எடுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா நானு, சரியான நாத்தம், அது பேக்குள்ளே இன்னும் போய் மறைஞ்ச தெரியுமா கத்திட்டு இருப்பா ஆகும்னு. இந்த செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து ஆண் கோயில தூக்கி வெளியே போடுறாங்க. அதுக்கு ஆபின்ட்டு இது எவிடன்ஸா செல்லாதான் சொல்லி கேட்பானா. அதுக்கு அந்த மினிஸ்டர் சொல்லுவான், இங்க பாரு உனக்கே நல்லா தெரியும், லீக் வந்து பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, மீடியா கண்ட்ரோல் இருக்கு, இல்ல அவன் ஃபேஸ் கூட கிடையாது. சோ அது ஈஸியா அவன் டைலூட் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான் அந்த கேஸ்ல இருந்து. ஆபி இது கேட்ட மனசு விட்டுருவான். ஆனா மினிஸ்டர் அதுக்கப்புறம் சொல்லுவான், இருந்தாலும் எஃபர்ட் கண்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். லீயும் டைசன் மினிஸ்டரையும் கீழே கொண்டு வரணும்னா ஒன்னாலே என்னாலே மட்டும்தான் முடியும். ஆபி உனக்கு உதவி செய்ய நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிக்சர் காட்டுவாங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கும். இது ஆனிமே அடாப்ஷன் பண்றதுக்குள்ள 3-4 வருஷம் கொண்டு போயிருவான். அதான் கொடுமையே. இப்போ வந்துட்டு மினிஸ்டர் அவன் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி ஆபி வரக்கு முன்னாடி ஜூனும் இந்த மினிஸ்டரும் சேர்ந்துதான் லீயும் அந்த டைசன் மினிஸ்ட்ரி டவுன் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதோட பேக் ஸ்டோரி நம்ம பண்ணி காட்டல, ஃபியூச்சர்ல காட்டுவாங்க. ஆனா அது தேவையில்லாம ஆபி உள்ள வந்து பிளானையும் கெடுத்து விட்டுருப்பான். சோ அப்போ போட்ட பிளான் தான் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அதாவது சேம் டைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ணும்போது ஆபி வந்துட்டு லீ அட்டாக் பண்ணணும். 2 பேர் சேம் டைம்ல அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் மினிஸ்டர் சொல்லுவான், அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, நீ 90 டேஸ்ல தாய்லாந்துல இருந்து கொரியாவுக்கு ஷிப்பு வருது. அந்த ஷிப்புக்குள்ள வந்துட்டு லீயோட மெயினான 3 பசங்க வராங்க. அந்த பசங்க வெறும் கையில வரல, ஷிப்பு ஃபுல்லா ட்ரக் ஏத்திட்டு வராங்க. அவங்கள ரெட் ஹேண்ட்ல நீ கேட்ச் பண்ணணும். நீ லீ எக்ஸ்போஸ் பண்றதுக்குள்ள நாங்க மினிஸ்டர் எக்ஸ்போஸ் பண்ணி 2 பேர்த்தையும் சேம் டைம் ஜெயில போட்டலாம், புரியுதா? ஆனா அந்த பிளான்ல ஒரு தப்புக்கும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் அங்க வந்து கிளம்பிடுவான். இப்ப எடிட்டர் கோயில் வீட்டை தான் காட்டுவாங்க. எடிட்டர் யாருக்குமே தெரியாம லேப்டாப் கொண்டு போயிட்டு போலாம். கைட்டா அவங்க அப்பா கேட்பான், கோயில் நான் எத்தனை தாடி சொல்லிக்கிறேன் அந்த பையனுக்கு வேலை செய்யாத, அந்த கம்பெனி பக்கமே போகாதுன்னு, இப்போதுக்கு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போற, அவன் கம்பெனிக்கு எடிட்டிங் வேலை செய்யதானே போற சொல்லி கத்துவானா. அது கோயில்ட்டு இல்லப்பா அதுக்காக இல்ல, உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது, வீடியோ பாருங்க உங்களுக்கு புரிய சொல்லிட்டு போலாம். கோயில் நான் சொல்ற கேள்வி ரூமுக்கு போக சொல்லி கத்துவான். உடனே நம்ம கோயில் பயந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு ரூமுக்கு போயிடுவான். சீக்கிரம் லைட்டா பழமா அமைச்சிருவான். அவரால் பொண்ணு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குதுன்னு. இப்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணா ரூபியை தான் காட்டுவாங்க. ரூபி வந்துட்டு நம்ம ஆண் கூட பேசிட்டு இருப்போம் ஒரு காபி ஷாப்ல. அப்ப ரூபி கேட்ப ஆனை பார்த்து, என்ன திரும்ப பாக்ஸிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ற போது தெரியுது, ஒப்பந்தம் மாற்றம். அதுக்கு ஆண் சொல்லுவான், நம்ம எனிமீஸ் எல்லாம் டஃபா இருந்தா நம்மள அப்கிரேட் ஆகணும்ல, அதுக்காக தான் நீங்க புதுசா காபி டேக்ல நீ இன்வைட் பண்ணிக்கிற. அதுக்கு ரூபி சொல்லுவா, இல்லையா உனக்கே நல்லா தெரியும் நாங்க லீ எக்ஸ்போஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோன்னு, ஆனா உனக்கும் லீக்கும் எந்த ரிவெஞ்சும் கிடையாது, டங்ஸிங்க்கு நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அவசியமும் கிடையாது, தேவையில்லாம எங்க பிரச்சனை இழுக்கணும்னு சந்தேகமா எனக்கு இருக்கு, அதுக்காக கூப்பிட்டு பேசலாம்னு கூப்பிட்டேன், நீயே அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற, இல்ல எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு ஏன் நினைக்கிற சொல்லி கேட்பாளா. அதுக்கு ஆண் சொல்லுவான், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரூபி, எனக்கே சத்தியமா தெரியல, ஆனா எனக்கு நீ சேஃபா இருக்குன்னு தோணுது அதுக்காக தான் அப்படி சொல்லுவானா. பையன் பாருங்க பேசலன்னு அளவா 2 வாரத்து பேசினாலும் நறுக்குன்னு பேசிட்டான். இப்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணி நம்ம ஆபியும் ஆண் கோயில் தான் காட்டுவாங்க. நம்ம ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணிருப்பானா அடிப்படி காலை இறக்கி விட்டு கிளம்பலான்னு போவான். அப்ப சொல்லுவோம், ஆபி தேவையில்லாம எந்த ஆக்ஷனும் சொல்லாம பண்ணாத புரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பத்த வைப்பாப்பா. பட் சிகரெட் தீர்ந்துக்குமா, சரி நீங்க போங்க நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் வாங்க போவா. சூப்பர் மார்க்கெட்ல சிகரெட் வாங்க வச்சுட்டு சிகரெட் பத்த வைக்கலாம், ஒரு சிகரெட் பத்த வைப்பாளா. டக்குன்னு பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் ஊசியோன்னு விட்டுப்பா. டக்குன்னு ஊசி காட்டுல சூறலான்னு பாப்பா. இவ டக்குன்னு கீழே விழுந்துருவா பயத்துல. கையில பார்த்தா சுத்து போட்டுருவாங்க, சுத்தி இவங்களா இருப்பாங்க. கையில போன் பண்ணி நம்ம லீடரா சொல்லுவாங்க, பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே இந்த ப்ராசிக்யூட்டர் தான் நம்ம ஆபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவான். அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டங்ஸிங்கும் சொல்லுவான்,
பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ண இந்த புள்ளதான் இவதான் ஆபிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துக்கிறா சொல்லுவானா. அது மட்டும் இல்ல, இவன் மினிஸ்டரோட பொண்ணு வேற, இப்ப என்ன பாஸ் பண்ணு சொல்லி கேட்பானா. அதுக்கு லீ சொல்லுவான், நம்ம பிசினஸ்ல இனிமையை விட்டு என்னன்னு உனக்கே தெரியும். தேர்ஸ்ட் நீ கேட்கலாம் தப்பு, புரியுதா? என்ன பண்ணுமோ அதை பண்ணிடு. இப்ப திரும்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணி பெசண்ட காட்டுவாங்க. இவங்க எல்லாம் சுத்து போட்டுருவாங்க. அதுல ஒருத்தன்ட்டு சிரஞ்சன்ட்டு இந்த லேடி மேல கிளாஸும் வருவான். டொப்புன்னு பார்த்தா தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபி அவன் கல்ல தூக்கி போட்டிருப்பான் மேல. கையில எல்லாம் சேர்ந்து ஆபி அட்டாக் பண்ண சுத்து போட்டுருவாங்க. ஆபி பாப்பான்னு சிரஞ்சு வச்சு அட்டாக் பண்றான். சிக்கன் எந்த வீடியோலையும் சிரஞ்சு வச்சு எப்படி சண்டை கட்டணும் சொல்லி தந்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆபி. கைட்டா சிரிஞ்சு வச்சு ஆபி மேல போடலாம்னு வருவானா. டக்குன்னு பார்த்தா ஒருத்தர் பஸ்ஸை வச்சு சிரிஞ்சு நிப்பாட்டிடுவான். யாராவது சிரிஞ்சு பஸ்ஸை வச்சு நிப்பாட்டான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம சிக்கன் ஹெட் தான். தலைவனுக்கு வெப்பனே தேவையில்ல, எதா இருந்தாலும் வெப்பனா மாத்திடுவான் போல. சிக்கன் ஹெட் ஆபிப்பா சொல்லுவான், ஃபைட்டிங் ஸ்டைல் தானே கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா பாத்துக்கோ ஆபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிஞ்ச பஸ்ஸை வச்சு பிளாக் பண்ணிருப்பான்ல, அவன் முட்டியோட சேர்த்து ஒரு வர வைப்பான். அவன் அப்படியே கீழே வந்துருவான். பின்னாடி வந்துருப்பான். அவன் தலைக்கு முன்னாடி கையை வச்சு நீ அவன் ஃபேஸ்லயே இறக்கிடுவான். சீரியஸ் ஆட்டம் எல்லாத்துக்குமே, எல்லாம் மட்டும் ஏறுவாங்க. இப்ப சிக்கன் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு சேனல் நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன வந்துக்குன்னா கோயா லேப்டாப் வச்சுட்டு போயிருப்பான்ல, அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஆபியோ சேனல் எடுத்து பார்த்திருப்பான். நம்ம பார்த்திருப்பான் நம்ம சிக்கன் ஹெட் எப்படி ஆபியோ ஃபைட்டிங்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டான். அதை பார்க்கும்போது ஒரு மூமெண்ட்டும் நம்ம சிக்கன் ஹெட் பண்ணதை அப்படி டிட்டோ அடிச்சிருப்பானா. சிக்கன் ஹெட்டுக்கு அவனை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும். அந்த சிக்கன் நல்லா இம்ப்ரெஸ் ஆயிட்டு, இந்த டைம் எப்ப மட்டும் உனக்கு உதவி செய்யாட்டி எனக்கு நானே உதவி செய்யாத மாதிரி நான் மன தைரியம் இல்லாம தான் என் பாஸ் கூட சண்டை கட்டிட்டு ஒரு ஊரா ஓடிட்டு இருந்தேன். ஆனா நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உனக்கு டீச் பண்றேன், நீ உன் எனிமிஸை ஃபைட் பண்ணு. உன்னை டீச் பண்ற மெத்தட் மூலியமா நான் என் பாஸ் கூட ஃபைட் பண்ண போறேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் தெரியுது. ஆபி இன்னும் வந்துட்டு என்னோட அசிஸ்டன்ட், நான் உன்னை ஹியூமன் வெப்பனா மாத்த போறேன். அவ்வளவுதான் கைஸ், இந்த எபிசோட் இதோட முடியுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் அவங்க ஸ்கில் அப்டேட் பண்ணுங்க, அவங்க மாஸ்டர் நோக்கி போயிட்டாங்க. நம்ம பாபிக்கு மட்டும் இல்லாம இருந்துச்சு, ஃபைனல் அதையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட் லீ என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். See you on another video. Until then, bye.